மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைதுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது கைதுக்கு தொடர்ந்து திமுகவினர் தங்களது கண்டனங்களை எழுப்பி வருகிறார்கள். முன்னதாக கனிமொழி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதிலும் அவர் இந்த கைது தொடர்பான கண்டனத்தை வெளியிட்டிருந்தார். தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா அவர்கள். கிருபா, வணக்கம். தற்போது திமுக தலைவருமே தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விளாத்திகுளம் எம்எல்ஏ கைது தொடர்பாக கூடுதல் விவரங்கள் என்ன? கோகிலா, வணக்கம். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவரது கைதுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக ஆட்சியில் விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இணைய ஆதரவாளர்கள் என அனைவரையும் தொடர்ந்து இந்த அரசு வேட்டையாடி வருவதாகவும், அவதூறு வழக்குகளில் கூட எதற்கும் தொடர்பில்லாத குற்றப்புரிவுகளை சேர்க்கிறீர்கள் என நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே குட்டு வாங்கினீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் தனது வழக்கறிஞர் மற்றும் ஆதரவாளர்களை சந்திக்க கூட மறுக்கப்பட்டுள்ளார் என்றும், அவருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்களும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்டவரின் அடிப்படை சட்ட உரிமைகளும் மனித உரிமைகளும் மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என கேள்வி எழுப்பிய அவர், மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி தொடுத்து கைது செய்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சியாளர்களின் சட்டத்துக்கு புறம்பான உத்தரவுகளெல்லாம் நிறைவேற்றி அவர்களின் மனதை குளிர்விப்பது காவல்துறையினரின் பணி அல்ல என்றும், சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லை என்றால் தேர் வில் பி கான்சிக்வன்சஸ் என்றும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி கிருபா.